உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சாருக்கும் புஷ்பாவுக்கும் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. என்ன? ஆமா. கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல புஷ்பா இவர்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டான். அந்த புஷ்பாவை சாரோட மனைவியை தான் நீங்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. Stop it. This is too much. இது நாள் வரைக்கும் நீ புஷ்பா மேல சொன்ன குற்றச்சாட்டுகளை விட இது ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. புஷ்பா மேல இருக்கிற வெறுப்புல நீ அவ கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. நான் ஒண்ணு ஆதாரம் இல்லாம அப்படி பேசல சூர்யா. நெடுமாறன், அந்த மேரேஜ் சர்டிபிகேட் கொடுங்க. புஷ்பாவும் மருது பாண்டியனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜபாளைய ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சட்டப்படி ரெஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கான சர்டிபிகேட் தான் இது. சர்டிபிகேட்ல இருக்கிற அந்த கையெழுத்து கவனிங்க. அதுல இருக்கிறது புஷ்பாவோட தங்கச்சி கையெழுத்து கிடையாது, புஷ்பாவோட தான். புஷ்பான்னு தான் அவ கையெழுத்து போட்டிருக்கா. ஆமா சார். என்ன சூர்யா, ஏன் இப்ப எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? யார் இவரு? புதுசா இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்த உங்க கெஸ்டா? ஏங்க இவ என்னங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்கிறா? பேசாமரி, அவ நம்மளை விட பெரிய ஃப்ராடு. சைலண்டா என்ன நடக்குன்னு பாப்போம். சரி சரி. ஆமா, நான் கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் தான். எனக்கு யாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்ல? இல்லையே, தெரியலையே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீங்க எல்லாரும் சொன்னீங்களே திருடி ஏமாத்துக்காரி, என் தங்கச்சி புஷ்பலதா. ஐயோ என்னங்க, உண்மையிலே தங்கச்சி வந்து நிக்கிறா? ஏய், அவ ஜகஜால கில்லாடிடி. பாரு, தங்கச்சியும் வந்துட்டா. நமக்கு டபுள் பேமெண்ட் கன்ஃபார்ம். ஜாக்பாட் நமக்கு தான். என்ன துர்கா, தங்கச்சிய பார்க்கணும்னு சொன்ன? இதான் என் தங்கச்சி. ஏய், இந்த மருது பாண்டி உனக்கு தெரியுமா? ஏய் சொல்லு, நீ இந்த ஆளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கியா? இல்ல. ஏய் போய் சொல்லாத. ஏன் கையெழுத்து போட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிருக்க. நீ பண்ண கல்யாணத்தினால இப்போ ஏன் கல்யாணம் நின்னு போயிடும் போல. உண்மையை சொல்லுடி. ஏய், இது என்னோட வாழ்க்கடி. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆளை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உண்மைதான். அது மட்டும் இல்ல, என் மேல திருட்டு கேஸ், மோசடி கேஸ் எல்லாம் இருக்கு. நான் ஜெயில கூட இருந்துட்டு வந்திருக்கேன். ஆனா என் அக்கா எந்த தப்பும் செஞ்சதில்ல.
நான் பண்ற தப்புக்கெல்லாம் பாதிக்கப்படுறது என் அக்கா தான். என் அக்கா ரொம்ப நல்லவ. சாரிக்கா. பாத்தியா இப்ப என்ன சொல்ற? ஒருத்தர் மேல குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு நல்லா யோசிக்கணும். உன் பேச்சை கேட்டு நான் புஷ்பா வெளியே அனுப்பியிருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? இல்ல சூர்யா, இப்பவும் சொல்றேன், இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. இந்த புஷ்பா நல்லவளே இல்ல. ஸ்டாப் இட் துர்கா. புஷ்பா, நீங்க உங்க சிஸ்டர் கூப்பிட்டு உள்ள போங்க. தேங்க்ஸ் சூர்யா. ஹே வா. ரொம்ப தேங்க்ஸ் சுனிதா. நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு எதுக்கு புஷ்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ மட்டும் டைமுக்கு வராம போயிருந்தா நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருக்கும் சுனிதா. நீ ஃபோன் பண்ணதும் கொஞ்சம் அவசரமா தான் ரெடியாகி வந்த. நல்ல வேலை, யாருக்கும் என் மேல எந்த டவுட்டும் வரல. உன் முகத்துல மாஸ்க போட்டுட்டு அந்த துர்கா முகத்துல கரிய பூசியாச்சு. மாஸ்க முதல்ல கழட்டு. என் முகத்தை நானே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற நீ எப்படி கெஸ் பண்ண? என் விஷயத்துல அந்த துர்காவோட முகத்துல பல தடவை கரிய பூசிட்டேன். அவ போலீஸ்காரி வேற, சும்மா இருப்பாளா? எப்படியாவது என்ன சூர்யா கிட்ட மாட்ட வைக்கணும், கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ முயற்சி பண்ணுவா. என்னோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தேடுவா. அப்போ இந்த மருதுபாண்டி விஷயம் மாட்டுனா என்ன பண்ணுவான்னு யோசிச்சேன். அப்பதான் இந்த மாஸ்க் ஐடியா எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே. உன் மோசடி கல்யாணம் நல்லபடியா நடக்க என் வாழ்த்துக்கள். அப்ப நான் கிளம்புறேன்டி. ஏய், இப்படியே கிளம்பிடாத. ஃபர்ஸ்ட் மாஸ்க போட்டு கிளம்பு. சரி, ஓகே. மோரி வந்துரு, வந்துரு. வந்துரு, ஒழுங்கா வந்துரு. ஏன் சிஸ்டர் கத்துற கத்துல இந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான் போல இருக்குது. சாக மாட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.